எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ எங்களோட கிச்சன் டூர் தான் நான் வந்து உங்களுக்கு காட்ட போறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அம்மா அப்படி எப்படி கலச்சு வச்சிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நான் எல்லாத்தையும் நீட்டாக க்ளீன் பண்ணி நான் சொன்னல ஆல்ரெடி என்னோட சிஸ்டரோட மேரேஜ் வருது அப்படின்ட்டு. அண்ட் நெக்ஸ்ட் தீபாவளி வேறு வருது. ஸோ அதுக்கு முன்னாடியே இந்த க்ளீனிங் ஒர்க்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக எங்களோட விளாக் எடுக்கிறது அண்ட் தீபாவளி செலிப்ரேஷன் அதெல்லாம் வந்து நல்லா ஸ்மூத்தாக போகும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி கிச்சனை வந்து நல்லா நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி ஒரு விளாக் மாதிரி வந்து உங்களுக்கும் கிச்சனை காமிச்சிட்டு, ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கிச்சன் ஒர்க் வந்து பண்ணியிருக்கீங்களா, எப்படி இருக்குது காமிங்க அப்படின்ற மாதிரிலாம். அம்மா விறகடுப்பில் வெளியே சமைச்சிட்டு இருக்குது அதெல்லாம் கூட நான் காமிச்சிருந்திருப்பேன். பட் இப்போது கொஞ்சம் ஒர்க் வந்து போய்கிட்டு இருக்குது. அதெல்லாம் எப்படி இருக்குது, நான் எப்படி வந்து அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி எல்லாமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் வந்து க்ளீன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னதுமே அம்மா வந்து பார்த்திங்கன்னா இந்த செல்ஃபில் ஆல்ரெடி அடுக்கி வச்சுருந்த எல்லாமே வந்து கீழே எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கழுவ வேண்டிய பாத்திரங்கள் அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சோன்னு இருக்குது. ஸோ கழுவ வேண்டிய பாத்திரம்லாம் எடுத்து தனியாக ஒதுக்கி வச்சுட்டு அண்ட் லைட்டாக இந்த இடமெல்லாம் வந்து தொடச்சி விட்டுட்டு அண்ட் இங்கே அடுப்பு வைக்கிற இடத்துல நான் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணோம். அண்ட் இந்த செல்ஃபெல்லாம் வந்து டஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு எகைன் இந்த சீரகம் கடுகு அந்த ஐட்டம்ஸ்லாம் வந்து பாக்ஸில் போட்டு வச்சுருக்காங்களோ அதெல்லாம் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணோம். அண்ட் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒட்டடை இருக்குது. ஸோ லைட்டாக ஒட்டடையும் அடித்து விட்டுட்டோம் அப்படின்னா வந்து க்ளீன் ஆயிரும். புது மாவு தானே, புது மாவா எடுத்துட்டு போடு. ஒண்ணுமே இல்லையா? எதுவுமே வச்சுக்க மாட்டாங்க. சூப்பராக க்ளீன் பண்ணிட்டு ஃபைனலாக வந்து நல்லா கூட்டி குப்பையெல்லாம் அள்ளி கொண்டு போய் கொட்ட போகிறேன். குப்பை வந்து சேர அப்பா வந்து நெருப்பத்தை வச்சு எரிச்சு விட்டுருவாங்க. ஏன்னா பேப்பரு பிளாஸ்டிக் கவரு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே காற்றுல பறந்து கொல்லை ஃபுல்லாக அப்படியே ஒரு மாதிரி க்ளீனாக இருக்காது. ஸோ அதனால குப்பை சேர வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்து அதை எரிச்சு விட்டுருவாங்க. ஸோ நான் கொண்டு போய் கொட்டினதுக்கப்புறமும் அப்பா வந்து அதுதான் பண்ணுறாங்க. ஏன்னா நியூஸ் பேப்பர், பழைய நியூஸ் பேப்பரு, அப்புறம் அந்த தேவையில்லாத கவரு அது இதுன்னு இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து காற்றுல பறந்துடும், வெளியே சும்மா அப்படியே கொட்டிட்டோம். அப்படி பண்ணியிருக்கேன். ஒன்றுமே சொல்லவே இல்லை நீ. தேங்க்யூவா? நீ எப்படிமா வச்சுருந்த, நான் எப்படி இப்போ பண்ணி தந்திருக்கேன் அதை சொல்ல ஒத்துக்க மாட்டியே. நல்லா தான் இருக்கு. என்ன நல்லா தான் இருக்கு? டைனிங் டேபிள்ப்பா, டேபிள் எடுத்து போட்டு அந்த 2 சேரை போட்டுட்டு உட்காந்துக்கலாம். அதான் நைட்டு தோசை அந்த மாதிரிலாம் சாப்பிட்றேன். கேட்டேன் வயசான காலத்துல இங்க தங்கினா நீங்க 2 பேரும் இங்க ரெடி பண்ணி கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா என்னால் முடிஞ்ச வரைக்கும் சூப்பராக க்ளீன் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு இது வந்து டோர், இந்த பெயிண்டிங் வந்து என் சிஸ்டர் தான் பண்ணியிருக்கா. ஸோ இந்த டோர் வந்து இப்படி நிற்காது. ஸோ இந்த மாதிரி கல் வச்சு முட்டு கொடுத்து இப்படி நிறுத்தணும். ஸோ நிறுத்தி வச்சுக்கலாம். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டேபிள் வந்து சும்மா தான் வந்து அந்த கார்னரில் அப்பா போட்டிருந்தாங்க. மேலே வந்து சும்மா பழைய பொருள்லாம் இருந்துச்சு. ஸோ அது நல்லா வந்து நான் தொடச்சிட்டு இப்படி எடுத்து போட்டிருக்கேன். பிளாஸ்டிக் சேர் வந்து சும்மா 2 வெளியே இருந்தது. வெளியே கிடந்தாலும் தேங்காய் விழுந்து உடையிறக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் சேஃபாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி இங்கே கொண்டு வந்து போட்டிருக்கேன். சாப்பிட்றது அப்படின்னா இங்கே 2 பேர் உட்காந்து நம்ம டேபிளில் வச்சு சாப்பிட்டுக்கலாம். நான் ஊருக்கு போயிட்டேன், சிஸ்ஸும் வந்து என் தங்கச்சியும் கல்யாணம் பண்ணி போயிட்டா அப்படின்னா அப்பா அம்மா தம்பி 3 பேர் தான். ஸோ அவங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிச்சனில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு. அண்ட் வெளியே உட்காந்து சாப்பிட்ணும் அப்படின்னாலுமே நம்ம இந்த சேர் நம்ம வெளியே தூக்கி போட்டுக்கலாம், இந்த டேபிள் வேணால் வெளியே தூக்கி போட்டுக்கலாம். பட் வீட்டுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா தேங்காய் விழுந்து உடையாமல் சேஃபாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து கிச்சனில் இந்த இடத்துல இருந்துட்டு போகுது அப்படின்ட்டு நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்.
சப்போஸ் நிறைய பேர் கீழே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருந்தாலுமே இதை வந்து அப்படியே பின்னாடி தள்ளி போட்டுக்கலாம். ஸோ பின் சைடு வந்து இடம் இருக்குது, கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது, சும்மா தான் இருக்குது. ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து தள்ளி போட்டுக்கலாம். அண்ட் தண்ணி குடம்லாம் அங்கே ஒன்று இங்கே ஒன்றுன்னு இருந்துச்சு. நான் வந்து ஒரு ஓரமாக அப்படி வரிசையாக 3 வச்சுட்டேன். எனக்கு வந்து இந்த பிளாஸ்டிக் குடத்தில் தண்ணி வைக்கிறதுல விருப்பம் இல்லை. ஏதாவது வந்து நம்ம ஏதாவது ஸ்டீல் பாத்திரம் இல்லைனா வந்து சில்வர் பாத்திரம் அதில் வந்து தண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பெஸ்ட்டு. ஆனால் பாத்திரம் எல்லாமே வீட்டில் இருக்குது, பட்டு சேஃபாக மேலே வந்து அம்மா வச்சுருக்காங்க. ஸோ எல்லாம் வந்து சிஸ்டர் மேரேஜு தீபாவளி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 குடம் சில்வர் குடம் எடுத்துகிட்டு நான் அதில் தண்ணி மாற்றி வச்சுருவேன். ஸோ அந்த மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கேன். அண்ட் இந்த சைடெல்லாம் வந்து நல்லா நீட்டாக தொடச்சிருக்கேன். மெயினாக நான் வந்து க்ளீன் பண்ணி கொடுத்தது அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியா தான். ஸோ இந்த இடம் வந்து ரொம்ப கஜாமுஜான் இருந்தது. ஸோ அதை நான் வந்து ஆர்கனைஸ்டாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக வந்து டீ காஃபி போடுறதுக்கு உண்டான ஐட்டம்ஸ்லாம் வந்து இதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை, ஒயிட் சுகரு, டீ தூள், காஃபி தூள், இது வந்து இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர். ஸோ அந்த மாதிரி காஃபி போடுறதுக்கு உண்டானது மட்டும் தனியாக வச்சுருக்கேன். ஸோ அங்கங்கே இருந்துச்சு அப்படின்னா ஒரு மாதிரி கலஞ்ச மாதிரி இருக்குது. அப்படின்றனால எங்கள் வீட்டில் வந்து காஃபி டீ டைமுக்கு எல்லாருமே குடிப்போம். ஸோ காஃபி டீக்குன்னு ஒரு 1 hour நாங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த மாதிரிலாம் வந்து கதை பேசிட்டு ஜாலியாக வந்து அது ஒரு ஹாப்பி ஹவர்ஸ் மாதிரி எங்களுக்கு. ஸோ அதனால் அதுக்குண்டான ஐட்டம்ஸ் வந்து ஸ்பெஷலாக நான் வந்து இந்த மாதிரி இந்த பாத்திரத்தில் இதெல்லாம் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி வேறு உளுந்து கொட்டி வச்சுருந்தது அந்த மாதிரி மாற்றி இருந்ததெல்லாம் நான் எனக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து வரமிளகா, கடுகு, வெந்தயம், சீரகம், சோம்பு அந்த மாதிரி அம்மா தாளிப்புக்கு அதிகம் யூஸ் பண்ணுறது, கைக்கு தோதாக இருக்கட்டுமே அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா மிளகா பொடி, அண்ட் அதே மாதிரி உளுந்து. இட்லி தோசை எங்கள் வீட்டில் அடிக்கடி போடுவாங்க. ஸோ உளுந்து, ஸோ அந்த மாதிரி கைக்கு தோதா அடிக்கடி யூஸ் பண்ணுற பொருட்கள் வந்து இந்த இடத்துல வச்சுருக்கேன். அண்ட் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் டப்பா. இதெல்லாம் அம்மாட்ட சொல்லியிருக்கேன், ஸ்டீலில் வாங்கி மாற்றிடுமா, எவர் சில்வர் பாத்திரத்தில் மாற்றிடுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் இதெல்லாம் தனியாக வச்சுருக்கேன். இது வந்து கரம் மசாலா, இது வந்து அந்த சோடா உப்புன்னு சொல்லுவாங்களா இட்லிக்கு அது போடுறது, பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வேறு ஒரு இந்த மாதிரி கண்ணாடி பாட்டில் இல்லைனா வந்து இந்த மாதிரி எவர் சில்வர் பாத்திரத்தில் நம்ம மாற்றிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சுருக்கேன். ஆர்டர் போட்டு வாங்கணும். அண்ட் மேலே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் இட்லி பாத்திரம் டெய்லி எங்கள் வீட்டில் எடுப்போம், டெய்லி இட்லி. ஸோ அதனால் இட்லி பாத்திரம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னமோ அரிசியோ என்னமோ இருக்குது. இது வந்து தீபாவளிக்கு முறுக்கு சுடுறதுக்கு அம்மா வந்து மாவரைச்சி வச்சுருக்காங்க. ஸோ அதை மேலே தூக்கி வச்சுருக்கேன். அண்ட் மேலே வந்து சொலவு இருக்குது, அரிசி புடைக்கிறது அதுக்கெல்லாம் அம்மா எடுப்பாங்க. ஸோ அது இந்த குட்டி ஸ்பேஸ் தானே, அதனால் மேலே சொருகி வச்சாச்சு. அண்ட் கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக் பாக்ஸில் இந்த உளுந்து மிச்சமானது, சப்பாத்தி மாவு மிச்சமானது, அந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கும்ல, கொஞ்சம் மிச்சம் மீதி அதெல்லாம் உள்ளே போட்டு இந்த மாதிரி டப்பாவில் அடைச்சி வச்சுட்டேன். சும்மா பரப்பி அங்கே இருந்தால் பார்க்க ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்றனால எல்லாத்தையும் இந்த டப்பாக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சுருக்கேன். ஏதாவது தீந்துருச்சு அப்படின்னா எடுத்து ரீஃபில் பண்ணிக்கோமா, அது வரைக்கும் உள்ளே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி பாக்ஸ் பண்ணி நான் வந்து வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து தேவையில்லாத பொருட்கள் அந்த மாதிரி உள்ளது வந்து சிலது நான் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் 2 பிளாஸ்டிக் பவுல் எங்கள் வீட்டில் இருக்குது. ஸோ அது 2 எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் ஒரு குட்டி பாத்திரம். அண்ட் கீழெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புளியெல்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. இது எல்லாமே அம்மா ஸ்டீலில் இல்லைனா வந்து அந்த உப்பு ஜாடி மாதிரி விற்கும்ல அந்த மாதிரி வாங்கி, இந்த ஊறுகாய் ஜாடியெல்லாம் இருக்கும்ல, இதெல்லாம் ஊறுகாய். ஸோ அதெல்லாம் அதில் மாற்ற சொல்லியிருக்கேன். இப்போதைக்கு இருக்கிறத வச்சு நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து இந்த பிளாஸ்டிக் டப்பாவில் தேவையில்லாத இந்த டீ காஃபி கப் அதெல்லாம் இருக்குது. ஸோ கெஸ்ட்டு வந்தால் தான் அவ்வளோ கப்பு எங்களுக்கு தேவைப்படும். இப்போ 5 பேர் தான் இருக்கோம் அப்படின்றனால 5 டம்ளர் போதும். ஸோ எல்லாத்தையும் வெளியே போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி கஜகஜான் இருக்கும். அப்படின்றனால எக்ஸஸாக இருக்கக்கூடிய டீ கப்ஸு, காஃபி கப்பு அதெல்லாம் வந்து இதுக்குள்ளே போட்டிருக்கேன். ஸோ இந்த கீழே இந்த இடத்துல தான் இது வந்து கனமாக இருக்குது. ஸோ மேலேருந்து கீழே விழுந்தால் உடஞ்சிரும், தர உடஞ்சிரும். ஏன்னா வந்து டைல்ஸ் கிடையாது, சும்மா சிமெண்ட் தர மாதிரி தான். அதனால் இது வெயிட்டாக இருக்கனால இதை கீழே ப்ளேஸ் பண்ணிட்டேன். அண்ட் இது ஒன்று. அண்ட் கோலப்பொடி இதெல்லாம் கீழே, ஏன்னா மேலேருந்து கீழே கொட்டினாலும் கொட்டிடும். ஸோ இது இங்கேயே வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி கோலப்பொடி, குங்குமம் அந்த மாதிரிலாம் இருக்குது. இதெல்லாம் வச்சாச்சு. ஸோ இந்த இடத்துல இது பண்ணியாச்சு. அண்ட் ஃபுல்லாக மேலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னால் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு எட்டுற வரைக்கும் நான் வந்து சூப்பராக ஒட்டடை அடித்து க்ளீன் பண்ணியிருக்கேன். இங்கெல்லாம் வந்து பெரிய அந்த ஜூஸ் வடிகட்டி, அப்புறம் வந்து கரண்டி, அப்புறம் நான்ஸ்டிக் பேன் ஒரு சிலது. ஸோ அந்த மாதிரி மேலே வேறு எதுவும் கவரு, கூடை அந்த மாதிரிலாம் தொங்க விடாதாம்மா, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் மட்டும் தொங்க விடுமா அப்படின்ற மாதிரி அம்மாட்டையும் சொல்லியாச்சு. அண்ட் காய்கறி கூடை வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், பூண்டு இதெல்லாம் தான். தக்காளி அதெல்லாம் எலி கடிக்கும் இங்கே வச்சா, அதனால் அதெல்லாம் நாங்கள் வீட்டுக்குள்ளே வச்சுருவோம். கிச்சனில் இந்த எலி கடிக்காத ஐட்டம்ஸ் மட்டும்தான் வச்சுக்கிறது. ஸோ இது வந்து இந்த கார்னரில் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து பாத்திரம் வந்து கழுவி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் தண்ணி வடிகிற வரைக்கும் இதில் வச்சுட்டு
அதுக்கப்புறம் வந்து தேவையில்லாத பாத்திரத்தை வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பா ஒன்று இருக்குது. அது கீழே அப்படி மறைவாக வச்சுக்க சொல்லியிருக்கேன். இந்த பெரிய பிளேட்ஸு அண்ட் கொஞ்சம் இந்த என் ஹஸ்பண்ட் இல்லைனா வந்து கெஸ்ட்டு யாராவது வந்து அவங்களுக்கு பரிமாறுறதுக்கு தேவையான பாத்திரங்கள்லாம் கொஞ்சம் இருக்குது. இதெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம். நாங்களாம் சும்மா தட்டில் போட்டு சாப்பிட்டுக்கிறது. கெஸ்ட்டு யாராவது வந்தால் இதில் தனியாக எடுத்து நாங்கள் பரிமாறுவோம். ஸோ அந்த மாதிரி உள்ள பாத்திரம்லாம் எப்போயாவது தான் யூஸ் பண்ணுவோம். அப்படின்னால இந்த மாதிரி கீழே வச்சாச்சு. அப்போதைக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அண்ட் இங்கே வந்து சிலிண்டர் இருக்குது. இது வந்து நான் டஸ்ட்பின்னாக யூஸ் பண்ணிக்கமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வச்சுருக்கேன். ஏன்னா காஃபி போடும்போது அப்புறம் வந்து ஏதாவது குழம்பு வைக்கும்போது அந்த வேஸ்ட்டு அதெல்லாம் வந்து இதில் போட்டுட்டு அப்புறம் கொண்டு போய் சேர்ந்ததுக்கப்புறம் கொட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி. அப்புறம் அருவாமனை அதெல்லாம் வந்து ஓரமாக இந்த இடத்துல வச்சுருக்கேன். அண்ட் அது போக அந்த மண் பாத்திரங்கள்லாம் உள்ளே இருக்குது. ஸோ கீழே அண்ட் இந்த சைடு வந்து அரிசி அப்புறம் ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. அம்மா ஆல்ரெடி வச்சுருந்தது தான். இதெல்லாம் நான் கை வைக்கல. அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த பணியார சட்டி அந்த மாதிரி சிலது, அப்போ இந்த இடியாப்பம் பண்ணுற அந்த இது சப்பாத்தி கட்டை அதெல்லாம் இதுக்குள்ளே இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பேசன் ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணலை. ஸோ இது வந்து யூஸ் இல்லாமல் தான் இருக்குது. அப்படின்னால இப்போதைக்கு இதில் வந்து இந்த ஸ்பூன்ஸ் இதெல்லாம் போட்டு வச்சது. அண்ட் எக்ஸஸாக இப்போ தீபாவளிக்கு பலகாரம் சுடுறதுக்கு வந்து எண்ணெய் வாங்கி வச்சுருக்காங்க, தேங்காய் எண்ணெய் அந்த மாதிரி ஒரு சிலது. ஸோ அதெல்லாம் இதுக்குள்ளே வச்சுருக்கேன் இப்போதைக்கு. அண்ட் இந்த மாதிரி கூட இந்த ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே வச்சுருக்கேன். அண்ட் இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் மேலே கூட இன்னும் கொஞ்சம் பாத்திரங்கள் வந்து அடுக்கிறதுனா அடுக்கிக்கலாம். வெளியே அம்மா பாத்திரம் கழுவிட்டு இருக்காங்க. ஸோ அதில் வந்து இப்போ சாப்பிட்ற பிளேட்ஸு, டீ குடிக்கிற காஃபி டம்ளரு, ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் அடிக்கடி எடுக்கிற ஐட்டம்ஸ் மட்டும் இதில் வச்சுட்டு மீதி வந்து புழங்குற பாத்திரங்கள் எல்லாம் அம்மா வந்து பார்த்திங்கன்னா இதில் இல்லைனா வந்து மேலே இந்த ஸ்பேஸில் வந்து அடுக்கி வச்சுக்க சொல்லியிருக்கேன். ஸோ அது பார்க்கணும். அண்ட் இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா இது இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது இருக்குது, கேஸ் அடுப்பு இருக்குது. இது வந்து நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இதில் வந்து சமைச்சாங்க இப்போ அம்மா இறால் குழம்பு வச்சாங்க. ஸோ சமைச்சு முடித்ததுக்கப்புறம் எல்லாமே எடுத்து இந்த இடத்துல நான் வந்து ப்ளேஸ் பண்ண சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இது வந்து பழைய குழம்பு இருக்குது இப்போதைக்கு, ரைஸு. ஸோ சாப்பாடு வடித்து முடிச்சுட்டு அதெல்லாம் இந்த சைடு எடுத்து வச்சுக்க சொல்லியிருக்கேன். இறால் குழம்பு தான் இப்போ அம்மா வச்சாங்க, அது இருக்குது. ஸோ சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த சைடு எடுத்து வச்சுட்டு அடுப்பை நல்லா தொடச்சிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறலாம். அண்ட் இந்த பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் பாட்டிலு, உப்பு ஜாடி இருக்குது, உப்பு. அண்ட் இந்த சைடு பார்த்திங்கன்னா இந்த சைடு தான் ஸ்விட்ச் பாக்ஸ் இருக்குது. ஸோ இங்கேருந்து கனெக்ஷன் கொடுத்து இந்த இடத்துல வந்து மிக்ஸி ஜார். இது ஆல்ரெடி அப்பா வச்சுருந்தது தான். ஜஸ்ட்டு நான் வந்து அதை க்ளீன் மட்டும் பண்ணேன். அதை அப்படியே தான் வச்சுருக்கேன். அதை நான் எதுவும் டச் பண்ணல. அண்ட் மேலே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஆல்ரெடி இருந்தது. ஜஸ்ட்டு நான் தொடச்சிட்டு திரும்ப மாட்டி விட்டுருக்கேன், அவ்வளோதான். அண்ட் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இது வந்து சாக்கு இதெல்லாம் தேவைப்படும். ஏதாவது ரேஷனில் மளிகை பொருள் அந்த மாதிரிலாம் வாங்கினா தேவைப்படும். ஸோ அது அங்கேயே இருக்கட்டும்னு விட்டாச்சு. அண்ட் உரியில் வந்து பார்த்திங்கன்னா கருவாடு வச்சுருக்கேன். கருவாடு வந்து பூனை தூக்கிட்டு போயிடும் அந்த மாதிரி. ஸோ சேஃபாக இந்த மாதிரி டப்பாவில் போட்டு உரியில் வச்சாச்சு. அண்ட் இந்த சைடு வந்து அந்த கவர்லாம் கார்னரில் ஒட்டி கொஞ்சம் நடுவில் சென்டராக தொங்கிட்டு இருந்துச்சு, நான் கார்னர் பண்ணிட்டேன். அண்ட் இந்த சைடு பார்த்திங்கன்னா கிரைண்டர் இருக்குது. மாவு அரைச்சி அந்த மாவெல்லாம் அந்த டேபிளில் தான் அம்மா தூக்கி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பர்பஸ்க்கு அது மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி அது சொல்லியாச்சு. பச்சரிசி இருக்குது தீபாவளிக்கு பலகாரம் சுடுறதுக்கு. அண்ட் போக ஓவரால் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். ஸோ இந்த வேலைகள் தான் பண்ணியிருக்கேன். ஸோ அதிகமாக பண்ணதுன்னு பார்த்திங்கன்னா இந்த ஒட்டடை அடித்தது. அண்ட் இந்த ஏரியா வந்து கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன், நீட்டாக அடுக்கியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ச்சியாக பொறுமையாக அப்படியே வந்து பண்ணியிருக்கேன். இதில் வந்து எனக்குன்னு ஒரு சில ஆசைகள்லாம் இருக்குது. நான் சொன்ன மாதிரி அந்த பிளாஸ்டிக் டப்பா இருக்கிறது, சிலது பிளாஸ்டிக்லேருந்து ஸ்டீலுக்கு மாற்றுறது, அந்த மாதிரி சில இது மாற்றினோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். அண்ட் ஓவரால் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து செவர் வந்து பூசாமல் இருக்குது. ஸோ நல்லா பூசிட்டு கீழே வந்து டைல்ஸ்லாம் போட்டோம் அப்படின்னா இன்னும் லுக்காக இருக்கும், சூப்பராக மாறிடும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து அப்டேட் பண்ணிவிட்டு சூப்பராக பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு ஒரு ஓவர் வியூ மாதிரி நான் காட்டுறேன். இதில் வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்குது, சஜஷன் இருக்குது அப்படின்னா வந்து எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய தாட் எனக்கு இன்ஸ்டண்ட்டாக தோணுனதை வச்சு நான் வந்து இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து கிச்சன் ஆர்கனைசிங்லாம் வந்து பெருசாக பண்ணதில்லை. அங்கே பார்த்திங்கன்னா அத்தை தான் ஃபுல்லாக கிச்சனில் நம்ம வந்து இந்த டயட் ஃபுட்டு அப்பப்போ ஒரு 2 to 3 மினிட்ஸ் பண்ணுறது அதோட சரி. இங்கேயுமே அம்மா கிச்சனுக்குள்ளெல்லாம் விட மாட்டாங்க, அவங்களே வந்து எல்லாமே பண்ணிடுவாங்க குக்கிங்லாம். ஸோ பெருசாக வந்து எனக்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. இனிமேல் அப்படியே வந்து பழகிக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச படி தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இது இப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு பெட்டரான ஐடியா உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க.
ஸோ என்னோட இந்த ஒர்க் எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.